World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக இன்றைய 61வது கருத்தரங்கில் மிக ஆவலோடு காத்திருக்கும் நமது தலைவர் குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுடைய ஸ்பீச் இருக்குது. அவர் பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா மிகவும் அருமையான தலைப்பு. இப்போ தான் கேசவன்ஜி சொல்லிட்டு போனார், பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு அங்க பிரதர்ஷனம் மடிப்பிச்சனை என்னடா கஷ்டமான பரிகாரமாக சொல்கிறாங்க. ஒரு கௌரவம், நம்மளோட சுயமரியாதையை விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது அந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த ஸ்பெஷல் அப்படிங்கிறது நம்மளோட 12 பாவங்களுக்கும் அனைத்து வித தோஷங்களுக்கும் அனைத்து வித பாபங்கள் சாபங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடியது. இந்த பிறவியை நாம் எடுத்ததுக்கான காரணத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயந்தான் கிரிவலம் அப்படிங்கிறது. நம்மளுடைய வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிரிவலத்தின் மகிமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த கிரிவலத்தோட மகிமை அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் நினச்சிட்டோம், கிரிவலம் போகிறாங்க எல்லோரும் போகிறோம், நம்ம போனால் சக்ஸஸ் ஆகிடலான்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டுதல்ல. ஆனால் ஏன் கிரிவலம் வரணும், எவ்வாறு வரணும், கிரிவலம் வர்றதுனால என்னென்ன விஷயங்கள் பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, பொருளாதாரம், சனிக்கிரக தோஷம் நீடிக்கும், ஏதோ ஒன்று போகும், அந்த மாதிரியெல்லாம் நினைப்பீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப அரிய தகவல்கள் அப்படிங்கிறது அவர் கொடுக்க இருக்காரு. அமைதியாக எல்லாம் இருந்து நம்ம எங்கெங்கே உங்களுக்கு மானசீகமாக உங்களுடைய கிரிவலம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த இடத்துக்கு கிரிவலம் செல்கிற மாதிரியே நினச்சி நம்ம குருஜியோட அருளுரையை கேட்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஜோதிட பிரபஞ்சகுழு அறக்கட்டளையின் 61வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாணவர்கள், வாடிக்கையாளர்கள், அத்தனை ஜோதிட சொந்தங்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இருக்கரம் கூப்பி உங்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோன்னா, கிரிவலத்தோடைய ரகசியம். ஜோதிட ரீதியாக நம்ம நிறையா கருத்துக்களை பேசியிருக்கோம். நிறையா விஷயங்களை பற்றி இந்த மண்டபத்திலேயே நம்ம நிறையா கருத்துக்களை கொடுத்துருக்கோம். இந்த கிரிவலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க கிரிவலம் போகிறாங்களோ இல்லையோ, மொத்த தெலுங்கானாவும் ஆந்திர பிரதேசம் கிரிவலத்தில் தான் இருக்காங்க. திருவண்ணாமலை பார்க்க போனாலே இது தமிழ்நாடா இல்லை ஆந்திர பிரதேசமா தெலுங்கானாவா அப்படின்னு எல்லோரும் சந்தேகப்படுற மாதிரி அவ்வளோ ஏபி வண்டி, அவ்வளோ தெலுங்கானா வண்டி வருது. அப்போ அந்தளவுக்கு கிரிவலத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா? கிரிவலம் போகிறனால வாழ்க்கையே மாறிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. நம்மள்ட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் கேட்குறாங்க, நிறையா மாணவர்களும் கிளாஸில் சந்தேகமாக கேட்குறாங்க. சரி, இது பிரபஞ்சகுழு மீட்டிங்கில் ஒரு சொற்பொழிவாக நம்ம பேசிட்டோம்னா, தெளிவான கருத்துக்களை கொடுத்துட்டா எல்லாருக்குமே பயன்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இனி கிரிவலத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த கிரிவலம் அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் போகிறது மட்டும் கிரிவலம் கிடையாது. எந்த ஒரு கோயிலையும் மலையை சுற்றி வரக்கூடியது தான் கிரிவலம் அப்படின்னு அர்த்தம். பட் அதை இன்றைக்கி மீடியா லெவலில் திருவண்ணாமலையில் போகிற கிரிவலம் தான் ரொம்ப பவர்ஃபுல்னு பிரபலமானனால கிரிவலம்னு சொன்னாலே திருவண்ணாமலை நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் இன்றைக்கி இங்கே நம்ம இருக்கோம் திருச்செங்கோட்டில். இந்த திருச்செங்கோட்லேயும் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியில் அர்த்தநாரீஸ்வரர் சுற்றியும் கிரிவலம் ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் போகிறாங்க, வெள்ளியங்கிரை மலையில் போவாங்க. இப்படி ஒவ்வொரு மலை ஓர பகுதிகளில் கிரியை சுற்றி வருவது தான் கிரிவலம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த கிரிவலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நாம் அதை எப்படி அணுகணும்? எல்லாரும் போகலாமா? யாரெல்லாம் போனால் சக்ஸஸ் ஆவாங்க? யாரெல்லாம் கிரிவலம் போகக்கூடாது? அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போ எதை பேசினாலும் பொதுப்படையாக பேசுகிற பழக்கமே நம்மள்ட்ட கிடையாது. எதையுமே சுயஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் அதில் தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இல்லைனா காமனாக நீங்கள் ஒரு விஷயத்தை போய் பண்ண போய் அதில் ஒரு சைடு எஃபெக்ட் ஆகி பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருவீங்க. அப்போ இதை எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாத்தையும் காரகத்துவங்கள் ரீதியாக எடுக்க வேண்டும். கிரிவலம் அப்படிங்கிற ஒரு விஷயமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாக்ரிஃபைசிங் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். சாக்ரிஃபைசிங்னா என்னங்க? தியாகம் செய்யும் பரிகாரம் அப்படின்னு அர்த்தம். கிரிவலம் போனால் என்ன பண்ணணும்? செப்பல் போட்டு போகிறோம், செப்பல் போடாமல் போகிறோம், கால் கடக்க கால் வலியோடு நடக்கணும். என்னதான் எவ்வளோ கிலோமீட்டராக இருந்தாலும் சுற்றி வரணும். அப்போ நம்மளை நாமளே வருத்திக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு சாக்ரிஃபைசிங் பரிகாரம் தான் இந்த கிரிவல பரிகாரம். அப்போ இந்த சாக்ரிஃபைசிங் யாரெல்லாம் பண்ணலாம் சார்? யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் வலிமை குறைவாக இருந்தாலோ
அல்லது ஒரு பாவம் வலிமை குறைவாக இருந்தாலோ அப்போ அவங்க அந்த கிரகம் மற்றும் பாவம் சம்பந்தமான புண்ணியத்தை குறைவாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அவர்கள் எல்லாம் அந்த கிரகம் பாவத்தையோட வலிமையை பெருக்கி கொள்வதற்காக நீங்கள் இந்த சாக்ரிஃபைசிங் பரிகாரத்தை பண்ணலாம். அப்போ அதுக்கான காரகத்துவங்கள் நமக்கு தெரிஞ்சாதான் இதை கரெக்டாக நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்போ கிரிவலம் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல காரகத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ கிரிவலங்கிறது நடந்து போகிறதுன்னு அர்த்தம், மலையை சுற்றி வருவதுன்னு அர்த்தம். அப்போ ஹில்ஸுன்னு சொல்லக்கூடிய மலைக்கான கிரகம் என்ன தெரியுங்களா? சூரியன். மலைனா ஹில்லு, ரெயின் கிடையாது, மலை ஹில்லு. அதனால் மலைக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ ஹில்ஸுன்னு சொல்லக்கூடிய மலைக்கான கிரகம் வந்து சூரியன். வலம் வருவது எப்படி வலம் வரலாம்? கால் கடக்க நடந்து வரணும். அப்போ நடந்து வரக்கூடிய கிரகம் வந்து சனி. கிரிவல பாதை எப்படி இருக்கும்? நேராக இருக்குமா, வளைஞ்சு நெளிந்து போகுமா? வளைந்து நெளிந்து போகும். அப்போ ராகு. கிரிவலனாலே சூரியன் சனி ராகுன்னு அர்த்தம். இதுதான் கிரக காரகத்துவம். பாவ காரகத்துவத்தில் 9 12ஆம் பாவம். 12ஆம் பாவம்னா வந்து நடக்கிறதுன்னு அர்த்தம். 9ங்கிறது வந்து ஒரு ஆன்மீக யாத்திரையாக ஒரு கோயிலை சுற்றி வருவது, ஒரு மலையை சுற்றி வருவதுன்னு அர்த்தம். அப்போ 9 12 தான் கிரிவலத்துக்கான பாவ தொடர்புகள். அடுத்தது ராசி வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் ராசியும் மீன ராசியும் தான் கிரிவலத்தை குறிக்கக்கூடிய ராசிகள். தனுஷ் ராசியும் மீன ராசி தான் கிரிவலத்தை குறிக்கக்கூடிய ராசிகள். நட்சத்திரத்தில் கிரிவலத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. ரேவதி நட்சத்திரம் தான் கிரிவலத்தை குறிக்கும். ரேவதி தான் கால் பாதத்தை குறிக்கக்கூடியது. கால் பாதத்தை பயன்படுத்தி தானே நீங்கள் கிரிவலம் போகிறீங்க. அப்போ இந்த காரகத்துவங்களை துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் யார் கிரிவலம் போகலாம், யார் கிரிவலம் போகக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். அதுக்கப்புறம் கிரிவலங்கிறது சனியுடைய காரகத்துவமாக நடந்து வருவதா? அப்போ பஞ்ச அங்கத்தில் சனியுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அங்கம் என்ன? கரணம். அப்போ கிரிவலம் போகிறனால கரணமும் இயங்கும். இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் தான் நம்ம ஒரு சப்ஜெக்டை எடுக்கணும், அதை ஒரு முடிவுக்கு வரணும். அப்போ கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவம், ராசி காரகத்துவம், நட்சத்திர காரகத்துவம், பஞ்ச அங்கங்களோட அது என்ன காரகத்துவத்தில் வருது, கரணத்தோடைய காரகத்துவமாக வருதுன்னு படித்தாச்சு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இப்போ இதில் இந்த கிரகங்கள்லாம் யாருக்கு நீசமாக இருக்கிறதோ, இந்த கிரகங்கள் நீசமாக இருக்கிறவங்க, குறைந்த பாகையில் இருக்கிறவங்க, அஸ்தமனம் ஆகிறவங்க, அதே மாதிரி இந்த பாவத்தோட அதிபதி 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி நீசமாக இருக்கிறவங்க, அஸ்தமனமாக இருக்கிறவங்க, லோயஸ்ட் டிகிரியில் குறைந்த பாகையில் இருப்பவர்கள் கிரிவலம் போகிறது ஒரு சிறந்த தியாக பரிகாரம். இப்போ என்ன சொல்லலாம்? சனி நீசம், சூரியன் நீசம், ராகு நீசம், 12ஆம் அதிபதி நீசம், வலிமை குறைவாக இருந்தால் நீங்கள் கிரிவலம் போக போக அதில் புண்ணியம் அதிகரித்து உங்களுக்கு அந்த பாவம், அந்த கிரகம் சார்ந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போதே உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு எடுக்கணும். அப்போ அந்த கிரிவலம் போகும்போது நம்ம எல்லாருக்கும் எந்த பாவம் இயங்கும்? 12ஆம் பாவம் இயங்குமா? அப்போ பொதுவாகவே கிரிவலம் போனால் எந்த பாவத்தின் மூலமாக நம்ம நன்மைகள் நடக்கும்னா 12ஆம் பாவத்தின் மூலமாக நமக்கு நன்மைகள் நடக்கும். தேவையில்லாத விரய செலவுகள் முதல்ல குறையும். யாரெல்லாம் கிரிவலம் போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவையற்ற செலவுகள் வராது. சுப விரயங்கள் வரும், அசுப விரயங்கள் வராது. வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கிரிவலம் வந்து ஒரு சிறந்த பரிகாரம். பொதுவாகவே 12ஆம் இடங்கிறது ஜோதிடத்தில் கடைசி பாவமாக
அப்போ ஒரு லைஃபோட அத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டு வந்து நிற்கிறோன்னா எங்கே வந்து நிற்போம்? 12ஆம் பாவத்தில் தான் வந்து நிற்போம். 12ஆம் பாவத்துக்கு அப்புறம் என்ன? லக்ன பாவம். அப்போ ஒரு மனிதனுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கி மறுபிறவி எடுக்க வேண்டும். இன்னையிலிருந்து நம்ம நல்லவனாக மாறணும். இனிமேல் சரக்கு மேலே கை வைக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுறணும், இனிமேல் நம்மளோட கஷ்டங்கள்லாம் நீங்கணும், இனிமேல் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் முடிவு பண்ணுறீங்களோ அவர்களுக்கு கிரிவலம் சிறந்த பரிகாரம். ஏன்னா அது 12ஆம் இடத்தோட தொடர்பு. அப்போ 12ஆம் இடம் முடிஞ்சு லக்ன பாவம் வந்து ஆரம்பிக்கிறது. என்ன? லக்னங்கிறது தான் பிறப்புன்னு அர்த்தம், வாழ்க்கை தொடங்குகிற இடம். அப்போ 12ஆம் இடத்துக்கு இந்த கிரிவலம் சிறந்த பரிகாரமாக இருக்கும். இந்த பரிகாரத்தை 12ஆம் பாவத்தோட ஒப்பிட்டு சொல்கிறனால இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மீனராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இதை நம்ம எடுக்கலாம். மீனராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இதை எடுக்கலாம். அப்போ நம்ம ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருக்கும் போது கிரிவலம் போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பாவங்கள் வழியாக நன்மை நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மீனம் 12ஆம் பாவமாக வருமா? அப்போ 12ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் நடக்கும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மீனம் எத்தனாவது பாவமாக வரும்? 11ஆம் பாவம். அப்போ லாபம் சார்ந்த விஷயங்கள், சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில் என்னெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த கிரிவலம் போகிறதுனால இந்த 11ஆம் பாவம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மீனம் எத்தனாவது பாவமாக வரும்? 10ஆம் பாவம். அப்போ தொழில் ரீதியாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, மிதுன லக்னக்காரங்க தொழில் ரீதியாக ஜெயிக்கணும்னா கிரிவலம் போனால் அவங்களுக்கு தொழில் ரீதியான வெற்றி கிடைக்கும். கடக லக்னக்காரங்க கிரிவலம் போனால் அவங்களுக்கு குருவருள், திருவருள், ஆன்மீக ரீதியான அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும். சிம்ம லக்னக்காரங்க வாழ்க்கையில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உயிரே போகிற பாதிப்பில் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணணும்? கிரிவலம் போக வேண்டும். 8ஆம் பாவம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அவங்க கிரிவலம் போனாங்கன்னா. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கிரிவலம் போனால் 7ஆம் பாவம் சார்ந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 7ஆம் பாவம் சார்ந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், கூட்டு தொழில் நல்ல விதமாக அமையும், சமுதாயத்தில் நல்ல உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க. துலா லக்னக்காரங்களுக்கு கிரிவலம் போனால் மருத்துவ ரீதியான விஷயங்களில் நன்மைகள் நடக்கும், கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், தாத்தாவோட ஆதரவு, சப்போர்ட், பூர்வீக சொத்து வேணும், பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிக சிறப்பாக இயங்கும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கிரிவலம் போனால். தனுஷ் லக்னக்காரங்களுக்கு மீனம் 4ஆம் இடமாக வரனால சொத்து சார்ந்த பிரச்சனை நீங்கிவிடும் கிரிவலம் போனால். அம்மாவுடைய சப்போர்ட் கிடைக்கும், வாகன யோகம், வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகர லக்னக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கிரிவலம் போகும்போது. ஒரு எக்ஸாம்ஸ் ஏதாவது முயற்சி பண்ணுறாங்கன்னா, மகர லக்னத்தில் பிறந்திருந்து குழந்தைங்க எக்ஸாம்ஸ் முயற்சி பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு அவங்கள கிரிவலம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் எக்ஸாம் கிளியர் ஆகும். கும்பலக்னக்காரங்களுக்கு கிரிவலம் போகிறதுனால ஃபினான்ஷியலான க்ரோத் வரும், நல்ல வருமானம் வரும், நல்ல குடும்பம் அமையும், வாக்கு பலிதம் ஏற்படும். மீன லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல புகழ், உயர்வான இடம், நல்ல சிந்தனை,
நல்ல தோற்றம், நல்ல பெயர் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறோன்னா, கிரிவலம் எல்லாரும் தான் போகிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்போம். யாருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும், அது என்ன கிரக காரகத்துவம், என்ன நட்சத்திர காரகத்துவம், என்ன பாவ காரகத்துவம், என்ன ராசி காரகத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுடைய சுயஜாதகம் வேலை செஞ்சு உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல ரிசல்ட்டுமே கிடைக்கும். அப்போ லட்சக்கணக்கான பேர் கிரிவலம் போகிறாங்களா, அப்போ அதில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்காது. அதில் மேஷ லக்னக்காரங்க ஒரு 10,000 பேர் இருப்பாங்க, துலா லக்னக்காரங்க ஒரு 20,000 பேர் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த கிரிவலம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் 12ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்துகிறதோ, 12ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாலோ, மீன ராசியில் ஏதாவது கிரகம் இருந்து திசை நடத்தினாலோ, 12ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துது, அல்லது மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துது, அல்லது 12ஆம் பாவத்தை ஏதாவது கிரகம் பார்த்து திசை நடத்தலாம், மீன ராசியை ஏதாவது கிரகம் பார்த்து திசை நடத்தலாம், 12ஆம் அதிபதியோடைய திசையோ புத்தியோ நடக்கலாம், அல்லது குரு புத்தி குரு திசை நடக்கலாம். ஏன்னா குரு யார்? மீனராசிக்கு அதிபதியா? அப்படி நடக்கிறவங்க எல்லாருமே கிரிவலம் போனால் அந்த தசாபுக்தி உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த கிரிவலம் போகிற விஷயத்தில் இவங்கெல்லாம் போனால் நன்மை நடக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் யார் கிரிவலம் போனால் பிரச்சனை வரும்? நிறையா பிரச்சனையை சந்திப்பாங்க. கிரிவலத்துக்கான நட்சத்திரம்னு என்ன சொல்லியிருக்கோம்? ரேவதி நட்சத்திரம் சொல்லியிருக்கோமா? ரேவதி நட்சத்திரம் யாருக்கெல்லாம் ஒத்து வராத நட்சத்திரமாக வருகிறதோ, பிரச்சனையான நட்சத்திரமாக வருகிறதோ, இப்போ ரேவதி சில பேருக்கு பணப்பகையாக வரும், பகை நட்சத்திரமாக வரும், விபத்து நட்சத்திரமாக வரும், அவங்களாம் கிரிவலம் போனால் பிரச்சனையை கொடுத்துரும். யாருக்கெல்லாம் சனி ராகு சூரியன் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கோ அவர்களெல்லாம் கிரிவலம் போனாலும் பிரச்சனையை கொடுக்கும். பொதுவாகவே ரேவதி நட்சத்திரம் 12ஆம் பாவம் மீன ராசி சூரியன் சனி ராகு இந்த தொடர்பு இருந்தால் தான் அவங்க மனசில் கிரிவலம் போகிற எண்ணமே வரும். இது நல்லா வலிமையாக இருந்து போனால் சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். இந்த கிரகங்கள் பாவங்கள்லாம் கெட்டு போயிருந்தால் அது பிரச்சனைகளை கொடுக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் யாரெல்லாம் போயிருக்கீங்க? ஓகே, எத்தனை தடவை போயிருக்கீங்க? விக்னேஸ்வரி 3 தடவை. திருப்பரங்குன்றத்தை சுற்றுறீங்க. ஓகே, நம்ம கூட ஒருத்தருங்க இருக்காங்க 120 தடவை திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்காங்க. யார் தெரியுமா? நம்மளோட துணை செயலாளர் தனபாக்கிய மேடம் அவர்கள். இது ஏன் சொல்ல வரேன்னா, அவங்க ஜாதகம் கன்னி லக்னம், 12ஆம் இடத்துல சனி ராகு யாருடைய வீட்டில் இருக்குது? சூரியனுடைய வீட்டில் இருக்குது. சூரியன் உச்சமாக இருக்குது. திரிகோண தொடர்பில் சூரியனுக்கு திரிகோணத்தில் சனி ராகு இருக்குது. அப்போ யாருக்கு இந்த தொடர்பு ஸ்ட்ராங்காக இருக்கோ, மீனத்தில் 3 கிரகம், 12ஆம் இடத்துல 2 கிரகம், இந்த தொடர்பு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவர்கள் மல்டிபிள் டைம்ஸ் கிரிவலம் போவாங்க. சரிங்களா? 120ஆவது தடவை முடிக்கும்போது நானே என்னுடைய ஒய்ஃபு நம்ம பிரபஞ்சக்குழு நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போனோம். அப்போ தான் சொன்னாங்க இது 120ஆவது தடவை அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, இதுக்கெல்லாம் நம்ம ஜாதக ரீதியாக எல்லாத்தையும் காரகத்துவங்களாக அணுகணும். அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி அதை வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ திருவண்ணாமலை கிரிவலத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே நம்ம ரேவதி நட்சத்திரம் கிரிவலத்துக்கு இயங்கினாலும் திருவண்ணாமலை அப்படிங்கிறது எந்த நட்சத்திரமாக இயங்கும்னா கிருத்திகையாக இயங்கும். கிருத்திகை மேஷ ராசி சிம்ம ராசியாக இயங்கும், தனுசாவும் இயங்கும். ஏன்னா அது நெருப்பு தத்துவம். அப்போ ஸ்பெசிஃபிக்காக திருவண்ணாமலை போகணுன்னா கிருத்திகை நட்சத்திரம் சாதகமாக இருக்கிறவங்க போகணும், மேசம் சிம்மம் தனுஷில் கிரகம் இருக்கிறவங்க போகணும், அது லக்னமாக அமைந்தவர்களும் போகலாம். அப்படி போகும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கிரிவலம் போகும்போது பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு கடவுளை வச்சுருப்பாங்களா? திருவண்ணாமலையில்
அக்னி மூலையில் தான் இந்திரலிங்கம் இருக்கும். ஈசானை மூலையில் ஒரு லிங்கம் வச்சுருப்பாங்க, நிறுத்தி மூலை. இப்படி ஒவ்வொரு மூலையும் ஒரு லிங்கத்தை நீங்கள் கும்பிட்டுட்டே போவீங்க. இது என்ன தத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஷ்டதிக் பாலகர்களுடைய இயக்கம் அந்த மலையை சுற்றி உள்ளது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சூட்சமத்தை கவனிக்கணும்னா, யாருக்கெல்லாம் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்கோ அவங்களாம் கிரிவலம் போனால் வாஸ்து பிரச்சனை தீரும். திருவண்ணாமலை கிரிவலம் போனால் வாஸ்து பிரச்சனை தீரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு வேளை நடந்து போக முடியல சார், ஆட்டோவில் போகிறோம், காரில் போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வாஸ்து எந்த மூலையில் பிரச்சனை இருக்கோ அந்த மூலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்தை கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். சரிங்களா? ஈசானை மூலை பிரச்சனைனா எங்கே கிரிவலம் முடியும் போது ஃபைனலாக வழிபாடு பண்ணுற லிங்கம். அக்னி மூலையில் பிரச்சனைனா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிற இந்திரலிங்கம். கன்னி மூலையில் பிரச்சனைனா நிருதி லிங்கம். இப்படி எந்த மூலையில் பிரச்சனையோ அட்லீஸ்ட் அந்த மூலையில் இருக்கக்கூடிய லிங்கத்தையாவது வழிபாடு பண்ணணும். அந்த மாதிரி கிரிவலம் இப்போ எல்லாரும் என்ன மாதிரி போகிறாங்கன்னா, வழியில் நிறையா மாம்பழம் விற்பாங்க, பொரி சாப்பிட்லாம், சுண்டல் சாப்பிட்லாம், வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம். அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லோரும் கிரிவலம் போவோம். நாங்களும் அப்படி தான் போவோம், ஜாலியாக நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். ஆனால் கிரிவலத்துக்குள்ளே என்னென்ன சூட்சம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு அது கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த கிரிவலத்தில் நிறைய கிளாஸில் நான் ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன், ரிவர்ஸாக கிரிவலம் போங்கன்ட்டு. திருவண்ணாமலை மட்டும் இல்லை, இப்போ திருச்செங்கோட்டில் நீங்கள் கிரிவலம் போகிறீங்க, இல்லை ஒரு முருகர் கோயிலை சுற்றி வரீங்க, மலைகள் எங்கே இருக்கோ அந்த மலையை சுற்றி வருவது கிரிவலம்னு சொல்லியிருக்கோம். பழனி மலையை கூட சுற்றி வரலாம், அதுவும் ஒரு கிரிவலம் தான். இப்படி அந்த சுற்றி வரதில் சில நபர்களை நான் ரிவர்ஸாக சுற்றி வர சொல்லுவேன். ரிவர்ஸானால் நம்ம எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணுமோ, முடிக்கிற இடத்துல ஆரம்பித்து ஆரம்பிக்கிற இடத்துல முடிக்கணும். அந்த ரிவர்ஸ் கிரிவலம் யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், யாரெல்லாம் அதை பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வக்ர கிரகங்கள் இருக்கோ அவங்களாம் ரிவர்ஸ் கிரிவலம் ஃபாலோ பண்ணணும். ஒரு வக்ர கிரகம் இருந்தாலும் நீங்கள் அந்த ரிவர்ஸ் கிரிவலம் போகலாம். ராகு கேது சேர்க்கையில் கிரகங்கள் இருந்தாலும் ரிவர்ஸ் கிரிவலம் போகலாம். அப்போ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டேட் இருக்குது. அதாவது எந்த கிரகம் உங்களுக்கு வக்ரமாகுதோ அந்த கிரகத்தோட கிழமையில் ரிவர்ஸாக கிரிவலம் போங்க. குரு வக்ரம்னா வியாழக்கிழமை மணிக்கு ரிவர்ஸாக கிரிவலம் போங்க. சனி வக்ரம்னா சனிக்கிழமை மணிக்கு ரிவர்ஸாக கிரிவலம் போங்க. அதேமாதிரி ராகு கேதுவோட எந்த கிரகம் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். செவ்வாய் ராகு சேர்க்கை சார், செவ்வாய்க்கிழமை மணிக்கு ரிவர்ஸாக கிரிவலம் போகணும். புதன் கேது சேர்க்கை, புதன்கிழமைக்கு ரிவர்ஸாக கிரிவலம் போகணும். அதே மாதிரி எந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த கடவுள் உள்ள கோயிலை மலையை சுற்றி வருவது ஒரு சிறந்த பரிகாரம். செவ்வாய் சம்பந்தமான எந்த கோயிலை சுற்றி வரலாம்? முருகன் கோயில் மலை. சூரியன் சம்பந்தமான சிவன் கோயிலோட மலை. புதன் சம்பந்தமான பெருமாள் கோயிலை சார்ந்த மலையை சுற்றி கிரிவலம் வரலாம். இப்படி நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ கிரிவலம் எல்லாருமே சாதாரணமாக போவோம். ஆனால் கிரிவலத்துக்குள்ளே இவ்வளோ சூட்சமங்கள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கிரிவலம் போகும்போது ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் கிரிவலத்தால் அப்படின்னா நீங்கள் எப்போ அந்த கிரிவலம் போகணுன்னா, காமனாக உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரத்தில் கிரிவலம் போங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்தில் கிரிவலம் போகலாம். 27th ஸ்டார். இப்போ அஸ்வினியில் பிறந்திருக்கீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் கிரிவலம் போகணும். 27வது நட்சத்திரத்தில் போகிறது சிறப்பு. இது பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிற கான்செப்ட், பொது ஒரு பலன் மாதிரி. ஸ்பெசிஃபிக்காக துல்லியமாக எப்போ போகலாம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பாருங்கள். 12th லார்டு 12ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் கிரிவலம் போகலாம். இப்போ எனக்கு 12ஆம் அதிபதி நான் விருச்சிக லக்னம், 12ஆம் அதிபதி சுக்கிரன் மகத்தில் இருக்குது. ஸோ நான் கிரிவலம் மோஸ்ட்லி மக நட்சத்திரத்தன்னைக்கு போவேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது
எப்போ போனால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொதுவாக இந்த சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம கால் பயிற்சி, நடைப்பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கிரிவலம் போனால் என்ன நடக்கும்னா, ஆயுள் கண்டம் இருந்தாலும் அதிலேருந்து தப்பிக்கக்கூடிய சூழல் வரும். ஆயுள் அதிகரிக்கும், தொழில் வளம் சிறக்கும், தொழில் விருத்தியாகும்னு சொல்லலாம். ஏன் அத்தனை பெரிய பெரிய ஸ்டார்களும் செலிப்ரிட்டியும் கிரிவலம் வராங்க? பிஸ்னஸ் நல்லா வரணுங்கிறதுக்காக தான். சனியோட புண்ணியத்தை நீங்கள் முழுவதுமாக இயக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கிரிவலம் சார்ந்த விஷயங்களில் நம்ம நட்சத்திரம் பார்த்தோம், பாவங்கள் பார்த்தோம், கிரகங்கள் பார்த்தோம், அதே மாதிரி ராசிகள் பார்த்துட்டோம். இந்த கிரிவலம் போக போக 12ஆம் பாவம் சார்ந்த நன்மைகள் நடக்கும், சனி சார்ந்த நன்மைகள் நடக்கும், ரிவர்ஸ் கிரிவலம் போனால் ராகுகேது சார்ந்த நன்மைகள் நடக்கும். இதை கோச்சாரத்திலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். 12ஆம் இடத்துல யாருக்காவது கிரகம் போனால், குறிப்பாக 12ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சனி போனால் ஒரு மிக மோசமான விரயத்தை சந்திப்பீங்க. அப்போ கிரிவலம் போயிட்டு வந்துட்டால் அந்த விரயத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ யாருக்கெல்லாம் 12ஆம் இடத்துல கோச்சாரத்தில் கிரகம் போகுது? கன்னி இலக்கணத்துக்கு 12ல் கேதுவா? கன்னி இலக்கணத்துக்கு 12ல் கேது, மேஷ இலக்கணத்துக்கு 12ல் சனி, மீன இலக்கணத்துக்கு 12ல் ராகு, சிம்ம இலக்கணத்துக்கு 12ல் குரு. இப்போ யாருக்கெல்லாம் 12ஆம் இடத்துல கிரகம் போகுதோ அவர்களெல்லாம் நிச்சயமாக கிரிவலம் போக வேண்டும். அப்போ அது ஒரு சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்து தசாபுத்தி நடக்குது, 12ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்து தசாபுத்தி நடக்குது, அவர்களும் கிரிவல பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். இத்தனை பாயிண்ட்ஸும் கிரிவலம் போகலான்னு சொல்லியிருக்கிறதுக்காக சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஃபாலோ பண்ண அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கிரிவலத்துக்கான கிரகமாக சனி சொல்லியிருக்கோமா, சூரியன் சொல்லியிருக்கோமா, ராகுவும் சொல்லியிருக்கோம். ஒரு கிரிவலம் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு இயங்கும். இந்த 3 கிரகங்களோட புண்ணியத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் இந்த கிரகம் என்னவா வரும்? ஒரு ஆதிபத்தியமாக வருமா? அப்போ கிரிவலம் போனால் மேஷ லக்னக்காரங்களுக்கு 5ஆம் பாவமும் 10, 11ஆம் பாவமும் இயங்கும். ஏன் 5ஆம் பாவம் இயங்கும்? சூரியன். ஏன் 10, 11 இயங்கும்? சனியோட வீடு. அப்போ மேஷ லக்னக்காரங்க கிரிவலம் போகும்போது இந்த பாவங்கள்லாம் இயங்கி அந்த பாவம் சார்ந்த புண்ணியம்லாம் உங்களுக்கு கிடச்சி அந்த பாவத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். ரிஷபலக்னக்காரங்களுக்கு என்ன ஆகும்னா 4ஆம் பாவம் இயங்கும். கிரிவலம் போனால் 9, 10 இயங்கும். மிதுன லக்னக்காரங்களுக்கு 3ஆம் இடம் இயங்கும். 8, 9 வேலை செய்யும். அதை சார்ந்த நன்மைகள் நடக்கும்னு சொல்ல வரேன். கடகலக்கணக்காரங்களுக்கு 2ஆம் இடம் இயங்கும். 7, 8ஆம் பாவம் இயங்கும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு லக்னமே இயங்கும். 6, 7ஆம் பாவம் இயங்கும். கன்னி லக்னக்காரங்களுக்கு 12ஆம் பாவமும் 5, 6ஆம் பாவமும் இயங்கும். துலா லக்னக்காரங்களுக்கு 11ஆம் பாவமும் 4, 5ஆம் பாவமும் இயங்கும்.
விருச்சக லக்னக்காரங்களுக்கு 10ஆம் பாவமும் 3 4ஆம் பாவமும் இயங்கும். தனுஷ் லக்னக்காரங்களுக்கு 2 3ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் இயங்கும். மகர லக்னக்காரங்களுக்கு 1 2ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் இயங்கும். கும்ப லக்னக்காரங்களுக்கு லக்னம் 12ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் இயங்கும். மீன லக்னக்காரங்களுக்கு 6ஆம் பாவமும் 11 12ஆம் பாவமும் இயங்கும். இது ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு பாவத்தில் பிரச்சனை இருக்கலாம். அப்போ அந்த பாவத்தோட பிரச்சனையை தீர்ப்பதற்கு கிரிவலத்தையும் ஒரு ஒன் ஆஃப் த பரிகாரம்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இந்த கான்செப்டை அப்ளை பண்ண முடியும். ஏன் கிரிவலம் போனால் வாஸ்து தோஷம் நீங்குதுன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? திருவண்ணாமலை மட்டும் கிடையாது, எந்த ஒரு கோயிலை நீங்கள் சுற்றி வந்தாலும் வாஸ்து தோஷம் நீங்கும் சொல்கிறதுக்கு காரணம் ராசி கட்டத்துக்குள்ளே அதனுடைய சூட்சமாக இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சரியான ஆன்சர் சொன்னீங்கன்னா புக் ஸ்டால்லேருந்து ஒரு புத்தகம் ஃப்ரீயாக கொடுப்பேன். நம்முடைய நிர்வாகிகள் கூட சொல்லலாம், ஏன் கிரிவலம் போனால் வாஸ்து தோஷம் நீங்குது, வீடு சார்ந்த பிரச்சனைகள் நீங்குதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? சரியான ஆன்சர் சொன்னால் அதுக்கு புக்கு கொடுக்கப்படும். திருவண்ணாமலையில் மட்டும்தான் அஷ்டதிக்கு இருக்குது. நான் திருவண்ணாமலை மட்டும் சொல்ல, எந்த ஒரு இடத்துல மலையை சுற்றி வந்தாலும் அது வீடு சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப சக்ஸஸ் கொடுக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன ரீசன்? இல்லை, எல்லாமே ஜாதகத்துக்குள்ளே இருக்குது, நீங்களே சொல்லலாம். நிலத்தத்துவம் நடந்து வரும், ஓகே. அதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது. ஓகே, ராசி கட்டத்துக்குள்ளே சூட்சமாக இருக்குது. க்ளூ கொடுத்துட்டேன், அதுக்கு மேலே நீங்கள் கண்டுபிடிங்க. ராசி கட்டத்தில் வச்சு சொல்லுங்கள். 6 மாதம் பேசிக்ஸ் படிச்சிங்களே, சொல்லுங்கள். கேசவன் சாரை தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன், டாப்பர் ஸ்டூடெண்ட்டை. கேசவன் சார், கேட்ட கொஷின்ஸுக்கு யாருமே ஆன்சர் பண்ணல, நீங்கள் தான் சொல்லணும். கிரிவலம் போனால் வீடு சிறப்பாக கட்ட முடியும், வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரும், வாஸ்து தோஷம் நீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கேன், சொல்லுங்கள். ஓகே, ஓகே ஓகே, இன்னும் எக்ஸாக்ட் ஆன்சர் வரல. கிரிவலம் போனால் வீடு சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கும்னு சொல்கிறோம். என்ன காரணம் அதுக்கு? ஓகே, அது ஏற்கனவே சொல்லிட்டேன், நானே சொல்லிட்டேன் பரிகாரமாக. எந்த ஒரு கோயிலுக்கு கிரிவலம் போனாலும் வீடு சார்ந்த விஷயம், வீடு பிரச்சனை, வாஸ்து பிரச்சனை தீரும்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன ரீசன்? ஆமாம் ஆமாம் ஆமாம், ஓகே. வீடு சார்ந்த விஷயம், ஓகே ஓகே ஓகே. அதுவும் அது நான் எதிர்பார்க்குற ஆன்சர் வரல. ரொம்ப சிம்பிள், பாவத் பாவனை எடுங்க. 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் எத்தனாவது பாவமாக வரும்? எந்த ஒரு லக்னத்திற்கும் 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் எத்தனாவது பாவமாக வரும்? மேஷ லக்னம் 4ஆம் பாவம் இருக்கா? 4ஆம் பாவம் என்னது? மேஷ லக்னத்துக்கு 4ஆம் பாவம் எது? கடகம். மேஷ லக்னத்துக்கு 12ஆம் பாவம் எது? அது கடகத்துக்கு எத்தனாவது பாவம்? 9ஆம் பாவம். அப்போ வீடு சார்ந்த விஷயத்தில் பாக்கியத்தை கொடுத்து விடும் நீங்கள் கிரிவலம் போக போக. அதான் கான்செப்ட், சரிங்களா? அப்போ பாவத் பாவனம் அப்படிங்கிற கான்செப்டை எல்லா பாவத்துக்குள்ளாரையும் இங்கே எடுங்க. ஓகேவா சார்? தேங்க்யூ. அப்போ 4க்கு 9 கிரிவலம் போனால் 4க்கு 9 4க்கு 9 இயங்கிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வீடு சார்ந்த விஷயத்தில் அந்த 4ஆம் பாவத்துக்கு மட்டும்தான் 12ஆம் பாவம் 9ஆம் பாவமாக வரும், பாக்கியத்தை கொடுக்கும், வேறு எந்த பாவத்துக்கு வராது. அப்போ என்ன பண்ணணும்? யாராவது வீடு பிரச்சனை இருக்கா? கிரிவலம் போயிட்டு வந்தால் வீடு பிரச்சனை சால்வ் ஆகும். சப்போ உடனே ஒரு கேள்வி கேட்கலாம்,
சார் 4ஆம் பாவம்னா வீடு மட்டும் கிடையாது, படிப்பு அதில் இருக்குது. படிப்பு சால்வ் ஆகுமா? நிச்சயமாக சால்வ் ஆகும். படிப்புக்கும் தீர்வு கிடைக்கும். அப்போ இது என்னென்னா பாவத் பாவனைப்படி இது எடுக்கணும். 12ஆம் பாவம் தான் கிரிவலம் போகிறதுனால இயங்குது. அது 4ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவமாக, 4ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவமாக இயங்கிக்கிட்டே இருக்கும் கிரிவலம் போக போக. ஸோ இப்படி பாவத் பாவனமாக எடுக்க வேண்டும். அதாவது பௌர்ணமிக்கு போனீங்கன்னா வெளிச்சம் நிறையா இருக்கும். கல் ஏதாவது இருந்தால் காலில் குத்திக்க மாட்டீங்க, கீழே விழுந்து தடுமாறி விழுந்துட மாட்டீங்க. அதனால தான் பௌர்ணமிக்கு போக சொன்னாங்க. புரியுதுங்களா? நம்ம ஊரில் நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு கூட ஆன்மீகத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ பௌர்ணமிக்கு போகிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணி போனீங்கன்னா அது உடனே ரிசல்ட்டு கொடுக்கும். அப்படி பார்த்தா சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்லை, எல்லா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகிடலாம்ல, எல்லாரும் வீடு கட்டிடலாம்ல, எல்லாரும் நல்லா இருக்கலாம்ல, எப்போ வேணாலும் போகலாம். ஸோ அப்போ கிரிவலம் சார்ந்த விஷயங்களை ஜாதக ரீதியாக அதை எப்படி இயக்க வேண்டுங்கிற சூட்சமத்தை சொல்லியாச்சு. இனி அதை பயன்படுத்தி நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போனாலும் சரி, திருச்செங்கோடு கிரிவலம் வந்தாலும் சரி, திருப்பரங்குன்றம் கிரிவலம் போனாலும் சரி, பழனி போனாலும் சரி, எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நான் சொன்ன சூட்சமங்களை பயன்படுத்தி போங்க. மிக சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அனுபவம் வேணும்னா 120 தடவை கிரிவலம் போன தனபாக்கிய மேடம் இப்போ கன்க்ளூஷன் கொடுப்பாங்க, அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அரியன் தருணத்தில் கிரிவலம் பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த எங்களுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கிரிவலத்தின் மகிமையில் வந்து அருமையாக சொன்னார். பொதுவாக எதுக்கோ கிரிவலம் போகிறோன்னு எல்லாம் நினச்சிருப்பீங்க. அது ஜாதகத்தோடு யாருமே ஒப்பிட்டு பார்த்துருக்க மாட்டேங்க. ஜாதகம் மட்டுமல்ல, வாஸ்து, அதுக்கப்புறம் ஜாதகத்தில் பாவத்துள் பாவனம், அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக அது எப்படி எடுத்துக்கலாம், பாவ ரீதியாக எப்படி எடுக்கலாம். பொதுவாக கிரிவலம்னா நடக்கிறது அப்படின்னா 12ஆம் பாவம்னு நினச்சிட்டோம். ஆனால் அந்த 12ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன? விரயஸ்தானம், மோட்சஸ்தானம் சொல்கிறோம். கிரிவலம் போகிறது என்ன சொல்கிறாங்க? பொதுவாக நம்ம சாதுக்கள் தான் ஃபஸ்ட்டெல்லாம் கிரிவலம் போயிட்டு இருந்தாங்க. மோட்சத்தை வேண்டி போவார்கள். மோட்சம்ன்றது தியாகம். அப்போ கிரிவலங்கிறது சாக்ரிஃபைஸிங் தான். நம்மளோட சரீரத்தை வந்து நம்ம வருத்திக்கிறோம் அப்படிங்கிற விஷயந்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்னை பற்றி சொன்னார். 120 இடம் அவர் கூட போகும்போது 120, அதுக்கப்புறம் இப்போ 2 வருஷம் கடந்துருச்சு. ஏன் போகணுன்னா பிடிச்சது, அது ஆரம்பித்து சிவன் மேலே இருக்கிற பக்தியை அவர் ஆட்கொண்டார் போகணுன்றது. ஆனால் அறிவியல் ரீதியாக நிறைய காரணங்கள் இருந்தாலும் இவர் சொல்கிற மாதிரி நட்சத்திர ரீதியாக 27 நட்சத்திரங்கள்லையும் போனேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசியில் சூரியன் போகும் இல்லையா, அந்த முதல் தமிழ் தேதி அப்படியே ஆரம்பித்து போனோம். அதுக்கப்புறம் பௌர்ணமி கிரிவலம்ன்றது எப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குன்றனால போகல. அங்கே எல்லா நாளும் திருவண்ணாமலையில் போகிறாங்க. செவ்வாய்க்கிழமை கிரக தோஷம், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை அப்படிங்கிறது. சனிக்கிழமைங்கிறது நவகிரக தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு சுக்கிரன் அயக்கிறது. அதே மாதிரி வீடு வாகனங்கள் அமையணும் அப்படின்னா. புதன்கிழமை கல்வி, அறிவு, புத்திசாலித்தனம், நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் சாதுரியமாக ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறது. திங்கட்கிழமைங்கிறது மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது. செவ்வாய்க்கிழமை பொதுவாக எல்லா விஷயம் சொல்லிட்டோமா. அடுத்தது வந்து குரு, அதாவது குழந்தை பேரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அனைத்து சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தி அப்படிங்கிறது குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில். புதன்கிழமை அப்படிங்கிறது வந்து நம்ம சொன்னது கல்விக்காக சொன்னோமா இல்லையா. அப்போ திங்கக்கிழமை குடும்ப ஒற்றுமை, மனமதி, செவ்வாய்க்கிழமை கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, புதன்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள், அப்போ வெளிநாடு போகிறது, உயர்ந்த விஷயங்கள், தகவல் தொடர்பில் ஐடியிலலாம் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை போகலாம். அடுத்தது குழந்தை பேர், குடும்பம், செல்வம், அனைத்து விஷயமும் வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கும்போது சுக்கிரன், அதான் வீடு நிலம் சார்ந்த பிரச்சனைகள், வீடு சார்ந்த பிரச்சனைகள், வாகனம் சார்ந்தன்னு நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் வேணும், திருமணம் அப்படிங்கிறது. சனிக்கிழமை சகலவித கிரக தோஷங்கள். ஞாயிற்றுக்கிழமைங்கும்போது அனைத்து விஷயங்களுமே பித்ரு சாப நிவர்த்தி அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது. இப்படி பார்த்து தான் எல்லா கிழமையிலையும் போனேன், எல்லா நட்சத்திரமும் போனேன். அதே மாதிரி தமிழ் மாதம் முதல் தேதின்னு ஆரம்பிச்சது. அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போய் 140 லெவலில் போயிடுச்சு. இப்போது கொஞ்ச நாளாக இப்போ விட்டாச்சு. திருப்பி அடுத்த மாதத்துலேருந்து தொடர்றோம் கிரிவலம் அப்படிங்கிற விஷயம். ஸோ கிரிவலம் போகிறதுக்கான என்ன விஷயம்? முதல்ல கிரிவலங்கிறது போகிறதுக்கே புண்ணியம் செஞ்சுருக்கணும்.
உங்களால் முடியலன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கிருந்து எத்தனை பேர் திருவண்ணாமலையை நினச்சி கிரிவலம் வந்தீங்க? ஒருத்தராவது திருவண்ணாமலை நினச்சிங்களா? நீ திருப்பரங்குன்றம் நினச்சிருப்பம்மா. அதே மாதிரி இங்கே திருச்செங்கோட்லேயும் கிரிவலம் நடக்குது. கிரிவலம் அப்படிங்கிறது அங்கே போய் தான் போகணுன்னு இல்லை. நல்லா போக முடியாதனால ஒரு மட்டை தேங்காயை சிவனாக பாவிச்சு ஒரு கலசம் வச்சு அதையே சுற்றிடுவேன். அஷ்டதிக்கு லிங்கத்துக்கு ஒரு பீடம் அமைச்சு பண்ணிடுவோம். சரிங்களா? இப்படி கூட நீங்கள் மானசீகமாக கிரிவலம் வரலாம். மானசீகமாக சிவனுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ணார் ஒருத்தர். யார் அது? யார்? பூசலார். சூப்பர். அந்த மாதிரி கிரிவலம் அப்படிங்கிறது நினைத்தாலே, அதனால தான் திருவண்ணாமலைக்கு நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம்னு சொல்லப்பட்டது. ஸோ கிரிவலத்தை பற்றிய அருமையான தகவல்கள், நிறைய மகிமை நிறைந்த விஷயங்கள் சொன்னார். ஜாதகம், அதாவது ஜோதிடம், ஆன்மீகம் மற்றும் வாஸ்து இணைச்சு சொன்னார் நம்மளுடைய தலைவர். அவருக்கு உங்களுடைய பெருத்த கரகோஷத்தை பாராட்ட தெரிவிங்க. நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் திரு முத்துப்பாண்டி அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார். எங்களது பிரபஞ்ச குழுவின் செயலாளர். இன்னொரு முக்கியமான தகவல், கிரிவலம் கரண இயக்கம்னு சொன்னார். அவருக்கு தான், அதனால தான் சனியோட நிறத்திலேயே, அந்த கரணாதிபதியோட நிறத்திலேயே பொன்னாட. அதுவும் யார் போகிறார்? மகத்தில் பிறந்த ஜகத்தை ஆளக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர். ஏன்னா அவருக்கு 12ஆம் அதிபதி மகத்தில் இருக்குது. ஸோ எல்லாரும் பாராட்டுங்க உங்களுடைய கரகோஷத்துடன். நன்றி. நமது குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா ஐயாவின் மாணவர் பிரபு அவர்கள் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்காரு. ஐயாவுக்கு இப்போது சந்தனமாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார். பார்த்தீங்களா? சந்தனம் அப்படிங்கிறது குருவை கொடுக்கக்கூடியது. ஒரு மகிமையான செய்தியை பற்றி பேசும்போது மகிமையான ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சிருக்கு. நன்றி பிரபு அவர்களுக்கு. நன்றி. தற்போது பிரபு அவர்களுக்கு நம்மளது தலைவர் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார்.